இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய அரசு முன்வரவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் குறித்த நேரத்தில் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 வழங்கப்பட்டுள்ளது. முழுமையாக பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகள், சேதமடைந்த வீடுகளை கணக்கெடுக்க வேண்டும். பின்னர் முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 20,000-ம், கூரை வீடுகள் ஒன்றுக்கு 10,000-ம் வழங்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட நெல்லுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 20,000-ம், தென்னை ஒன்றுக்கு 5,000-ம், வாழை ஏக்கருக்கு 50,000-ம், சவுக்கை ஏக்கருக்கு 60,000-ம், மரவள்ளிக்கு 30,000-ம் வழங்க வேண்டும். இதேபோல பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும். தமிழகத்தில் நிவாரணம் அறிவித்து வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் நமது மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டும் நிவாரணம் வழங்கவில்லை என்பதுதான் வேதனையாக உள்ளது. தற்போது அரசு கணக்கில் 300 கோடியில் இருந்து 450 கோடி ரூபாய் இருக்கும். அதில் இருந்து 100 கோடியை எடுத்து செலவு செய்யக்கூடாதா என்று கேள்வி எழுப்பிய அவர், அதை விடுத்து மத்திய அரசு மீது பழி சொல்வதற்காக அரசு இவ்வாறு நடந்து கொள்கிறது என்று தெரிகிறது. எனவே உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறினார். பேட்டியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தேனி ஜெயக்குமார், நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையின் ஒரு சில இடங்களில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குழாய்களை அகற்றி புதிய குடிநீர் குழாய்களை அமைக்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், புதுவையில் தானே புயல் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. இந்நிலையில் அரசு துரிதமான முறையில் நடவடிக்கை எடுத்து இயல்பு வாழ்க்கை திரும்பியது. இதில் முதல்வர் திரு ரங்கசாமிக்கு பெரும் பங்கு உண்டு. புயல் தாக்கத்தால் மக்கள் வாடிய போது முதல்வர் திரு ரங்கசாமி அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகளையும் அழைத்து நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் அனைவரும் செயல்பட்டோம். தானே புயல் தாக்கத்தால் புதுவை முழுவதும் ஒரு சில இடங்களில் குடிநீர் குழாய்கள் உடைந்து கழிவு நீருடன் சேர்ந்து வருவதாக புகார் எழுந்ததை முன்னிட்டு அப்பகுதிகளுக்கு அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டேன். மேலும் உழவர்கரை தொகுதி பூமியான்பேட்டை பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் அப்பகுதி மக்கள் சிலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து கழிவுநீர் கலந்த குடிநீர் குழாய்களை உடனடியாக அகற்றி புதிய குழாய்களை அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று கூறிய அமைச்சர் திரு பன்னீர்செல்வம், இதுபோல் உள்ள சூழலில் பொதுமக்கள் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறினார். கலால் மற்றும் கூடுதல் கலால் வரி விதிப்பு தொடர்பாக மதுபான வியாபாரிகள் நலச்சங்கத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுவை அரசின் கலால் துறை கடந்த 2ஆம் தேதியில் இருந்து இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் அயல்நாட்டு மதுபானங்களுக்கு கலால் மற்றும் கூடுதல் கலால் வரியை உயர்த்தி ஆணை பிறப்பித்தது. இந்நிலையில் கலால் வரியை அதிகப்படுத்தியதை தொடர்ந்து புதுவை மாநில IMFL மதுபான வியாபாரிகள் நலச்சங்கத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்க தலைவர் கிருஷ்ணன், கௌரவ தலைவர் மோகன்ராஜ், பொது செயலாளர் ரமேஷ், சங்க ஆலோசகர் கலியமூர்த்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாருடன் இணைந்து செயல்படும் மதுபான கடைகளின் ஆண்டு கட்டணத்தை ஒரே முறை 4 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக
அதாவது 50% உயர்த்தியதை 10% குறைப்பதற்கு முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுபானங்களை ஏற்றிச் செல்வதற்காக 500 ரூபாய் பர்மிட் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்பதை ரத்து செய்து முன்பு இருந்தது போல கட்டணம் இல்லாமல் ஏற்றி செல்வதற்கு முதல்வர் மற்றும் கலால்துறை ஆவண செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதல்வர், கலெக்டர் மற்றும் கலால்துறை ஆணையரிடம் நேரில் சென்று வழங்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. புதுவையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை நிலவரி ரத்து செய்யப்பட உள்ளது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தானே புயலால் மக்கள் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் வீடுகள், மீன்பிடி சாதனங்கள், விவசாயம் ஆகியவை கடுமையான பாதிப்புக்குள்ளாகின. இதனைத் தொடர்ந்து புதுவை மாநிலத்தை பேரிடர் பாதித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் என பல்வேறு கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதனை ஏற்று கடந்த 3ஆம் தேதி புதுவையை பேரிடர் பாதித்த பகுதியாக அறிவித்து பேரிடர் மேலாண்மை துறை மூலம் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு வரை தானே புயல் பாதித்த பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நிலவரி ரத்து செய்யப்படுகிறது. புதுவையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்ட கணக்குப்படி நிலவரியாக ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த தொகை ரத்து செய்யப்பட்டு இந்த ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நிலவரி வசூலிக்கப்பட மாட்டாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட இதர வரிகள் குறித்து உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து முதல்வர் திரு ரங்கசாமி அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். நிவாரணப் பணியில் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு தேனி ஜெயக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவை மாநிலத்தை தாக்கிய தானே புயல் மங்களம் தொகுதியை சேர்ந்த பல்வேறு கிராமங்களை கடுமையான சேதத்துக்கு உள்ளாக்கியது. இவ்வேளையில் நிவாரணப் பணிகளை எனது சொந்த செலவில் செய்தபோது பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தனர். இதன் காரணமாக மங்களம் தொகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் விநியோகம் சீரமைக்கப்பட்டு உள்ளது என்று கூறிய அவர், நிவாரணப் பணிகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு தேனி ஜெயக்குமார் கூறியுள்ளார். பன்னாட்டு செவிலியர் கருத்தரங்கு நிறைவு விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார்கள். புதுவை கோரிமேடு அன்னை தெரேசா செவிலியர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் பன்னாட்டு செவிலியர் கருத்தரங்கு கடந்த 5ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. அதன் நிறைவு விழா இன்று நடைபெற்றது. செவிலியர் கல்லூரி முதல்வர் ருக்மணி அனைவரையும் வரவேற்க பேராசிரியர் மரிய தெரேஸ் கருத்தரங்கு நிகழ்வுகளை விளக்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான திரு ஏகேடி ஆறுமுகம், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் ஆகியோர் பங்கேற்று கருத்தரங்கில் பங்கேற்ற மாணவிகள், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் ஆகியோருக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டி பேசினார்கள். விழாவில் கல்லூரி தலைவர் வாசுதேவையா, காரைக்கால் துணைத் தலைவர் பிரசாத் ரிபிலா உள்பட 500க்கும் மேற்பட்ட செவிலியர், பயிற்சி பள்ளி மாணவிகள் மற்றும் வெளிநாட்டு மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில அனைத்து மக்களுக்கும் நிவாரணத் தொகையாக 2000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான திரு கார்த்திகேயன் கூறுகையில், புதுவையை தாக்கிய புயலின் பாதிப்புகளையும் அரசின் நிவாரணப் பணிகள் குறித்தும் வெளியிட்டுள்ள செய்தியில், புதுவை மாநிலம் முழுவதும் தானே புயல் தாக்கியதில் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதில் ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த சேதராப்பட்டு, கரசூர், துத்திப்பட்டு, தொண்டமானத்தம், ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால், சேந்தனத்தம், பொறையூர், ஊசுடு, வள்ளுவன்பேட், அரசூர், கோபாலன்கடை, ஐயன்குட்டிப்பாளையம் ஆகிய அனைத்து ஊர்களும் பெருத்த சேதமடைந்தன. இந்நிலையில் நிவாரணப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அரசு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டதன் பேரில் மின்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை ஆகிய துறைகளின் பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டு புயலால் பாதிக்கப்பட்ட ஊசுடு தொகுதி முழுவதையும் சகஜ நிலைக்கு கொண்டு வந்தனர். இதற்காக இரவு பகல் பாராமல் பாடுபட்ட அனைத்து பொறியாளர்கள், ஊழியர்கள் மற்றும் தங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாமல் ஒத்துழைப்பு நல்கிய பொதுமக்களுக்கும், மேலும் நிவாரணத் தொகையாக அனைத்து மக்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். புதுவை மக்களுக்கு வணக்கம். புதுவை மாநிலம் தானே புயலில் ரொம்ப
முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் நமது சிஎம் ஆணைப்படி புதுவை மாநிலத்தில் எல்லா தொகுதியும் சுற்றி பார்த்ததில் முற்றிலும் முசுடு தொகுதியில் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இதில் முழுவதும் ஒத்துழைப்போட எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், கொம்மியான் பஞ்சாயத்து, பிடபிள்யூடி நல்ல சேவை, அவங்க சேவை ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையும் கரண்ட்டு நல்ல வசதியோடு இருந்தது. முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும், என்ஆர் காங்கிரஸ் சார்பாகவும், புதுவை மாநில அரசு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை மக்களுக்காக நிவாரண தொகை 2000 அறிவித்ததுக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்ததற்கும் முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.